அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் இன்று கொழும்பில் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை நடத்தியிருந்தது. குறித்த ஊடகவியலாளர் சந்திப்பை பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் லஹிரு விஜயசூரிய ஏற்பாடு செய்திருந்தார். இந்த சந்தர்ப்பத்தில் மாணவர்கள் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்திருந்தனர். தற்காலத்திலும் சரி கடந்த காலங்களிலும் சரி பல்கலைக்கழக மாணவர்கள் மீது அரசு அடக்குமுறைகளை கையாளுகிறது. இந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் கூட பல்கலைக்கழக மாணவர்கள் எதிர்பார்க்கும் சுதந்திரம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. கடந்த கால அரசாங்கத்தின் போது பல்கலைக்கழக மாணவர்களை கொலை செய்த சம்பவங்கள் 175 தாக்குதல் சம்பவங்களும் பதிவாகியுள்ளன. இது மட்டுமின்றி 2012ஆம் ஆண்டு கொலை செய்யப்பட்ட 2 பல்கலைக்கழக மாணவர்களின் மரணத்திற்கு இதுவரை எந்த நியாயமும் கிடைக்கப்பெறவில்லை. கடந்த அரசாங்கம் குறித்த மாணவர்கள் மரணத்தை விபத்தாக மாற்றியது. நாங்கள் நியாயமான கோரிக்கைக்காகவே போராடுகின்றோம். நாங்கள் எங்களது சுதந்திர கல்வியை கேட்கின்றோம். கடந்த அரசும் தற்பொழுது அரசும் மாணவர்களாகிய எங்களை அடக்குகின்றன. நாங்கள் எங்களது உரிமைகளை கேட்டதால் தற்போதைய அரசு பல்கலைக்கழக மாணவர்களின் வீட்டிற்கு பாதுகாப்பு படையினரை அனுப்பி மிரட்டும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது. மேலும் இரகசிய புலனாய்வு பிரிவினரை அனுப்பி பொய்யான தகவல்களை கூறி மாணவர்கள் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்துகின்றது. இந்த 2 மாதங்களில் மட்டும் அவ்வாறான 42,000 குற்றச்சாட்டுகள் மாணவர்கள் மீது சுமத்தப்பட்டுள்ளது. மாணவர்களாகிய எங்களை பின்தொடர்ந்து வந்து இரகசிய முறையில் தகவல்களை சேகரிப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அரசு எந்தவிதமான நடவடிக்கைகளை மேற்கொண்டாலும் நாங்கள் எங்கள் உரிமைகளை கேட்டு எமக்காகவும் எமக்கு பின்வரும் சகோதரர்களுக்காகவும் போராட்டங்களை நடத்தி கொண்டிருப்போம். இதை தடுக்க முடியாது. இவ்வாறான செயற்பாடுகளின் மாணவர்களாகிய எங்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை, அரசாங்கத்திற்கே பாதிப்பு. பல்கலைக்கழகங்களில் உள்ள சங்கங்களில் அங்கம் வகிக்கும் மாணவர்களை பற்றி இரகசிய புலனாய்வு பிரிவினர் தகவல்களை திரட்டி வருகின்றமையும் கடந்த அரசை போன்றே தற்போதைய அரசும் வெள்ளை வேன் கடத்தல் சம்பவங்களை நடத்தி வருகின்றமையும் இங்கு முக்கியமாக குறிப்பிட வேண்டிய ஒன்றாகும். மேலும் நாளை கோட்டை ரயில் நிலையத்திற்கு முன்பாக பல்கலைக்கழக மாணவர்கள் பாரிய போராட்டம் ஒன்றை நடத்த உள்ளோம் என பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் லஹிரு விஜயசூரிய தெரிவித்தார். දිනාගැනීමට පෙළගැස්මු කියන සරන් පාඩේ යටතේ